ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை, இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆவிக்குரிய நோய்களை குறித்து பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய மனுஷனுடைய சரீரத்தில் பலவிதமான நோய்கள் வரும். ஒவ்வொரு நோயும் நம்மை தாக்கும் பொழுது அந்த நோய்களுடைய தாக்கங்கள் நமக்கு சில அநேக பலகீனத்தை கொண்டு வரும். அது மனுஷனுக்கு சரீர பிரகாரமாக வரக்கூடிய நோய்கள். அதே வேளையில ஆவிக்குரிய நோய்கள் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுக்கிறதான நோய்கள். சில நோய்கள் நாம் பார்க்கிறோம், சரீரத்தில் வரக்கூடிய நோய்கள். சில நோய்கள் சரீரத்தில் தாக்கும் பொழுது சரீர வளர்ச்சியை கெடுத்து விடுகிறது, சரீரத்தில் பலகீனத்தை கொண்டு வருகிறது. இன்னும் சொல்ல போனால் எலும்பினுடைய வளர்ச்சியை கூட கெடுத்துவிடும். சில நோய்கள் மூளை வளர்ச்சியை கெடுத்துடும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சரீரத்திலே காணப்படக்கூடிய நோய்களாலே வரக்கூடிய தாக்கங்கள். ஆவிக்குரிய நோய்கள் இருக்கிறத, இது நம்முடைய ஆவியின் வாழ்க்கையே, ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க போகும். ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுப்பதற்கு நாம் இடம் கொடுக்காதபடி அப்படிப்பட்ட நோய்கள் நம்மிடத்திலே காணப்படும் பொழுதே அதை தடுத்து நிறுத்தும். காணும் பொழுதே அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறவே முடியாது. நாம் எந்த ஒரு வளர்ச்சியுமே பார்க்க முடியாது. ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது மனுஷனுடைய வாழ்க்கையிலே மிக மிக அவசியம். இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். இந்த உள்ளான மனிதன் என்பது ஆத்மா. இந்த ஆத்மா அதை என்ன செய்ய வேண்டும்? வளர்ச்சி அடைய பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தாலே, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பாலே, பெற்றுக்கொண்ட தேவ கிருபையாலே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி காண வேண்டும். அப்படி ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடை செய்யக்கூடிய ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். பொதுவாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மிடத்துல எந்த ஒரு தவறும் இல்லாதது போல காணப்படும். நம்மிடத்துல எந்த ஒரு தப்புமே இல்லை. நாமெல்லாம் எப்படி நல்ல ஆவியிலே செபிக்கிறவங்க, ஆவிக்குரிய வாழ்வில நாங்கள் முன்னேறி செல்பவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குறிச்சு நாமளே அப்படி ஒரு பெரிய ஒரு உயர்வான எண்ணத்தை வச்சுட்டு மற்றவங்களை பார்க்கிறோம். பார்த்தீங்களா? மற்றவங்களை எப்படி பார்க்கிறோம்? தப்பு தப்பா பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் தவறு செய்வர்கள் போல பார்க்கிறோம். ஆனா நம்மிடத்துல எந்த ஒரு தப்பும் இல்லை. நாங்க பரிசுத்தவான்கள், நாங்க ஆவியில நாங்க ஆண்டவருக்கு உகந்த பாத்திரம் என்று நாம நினைக்கிறோம். அவ ஏதாவது மற்றவர்களிடத்துல ஏதாவது தவறுகள், குறைகள் அப்படி இருப்பது போல நாம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். நமது தவறை யாராவது சுட்டி காட்டினா நாம அந்த வழிய என்ன பண்றோம்? தன்னம்பிக்கை அடுத்தவங்க மேல தூக்கி போடுறோம். அந்த தப்ப நாம என்ன செய்து கிடையாது? ஏற்றுக்கொள்வதே கிடையாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக மோசமான நோய். தமிழ்ல சொல்லுவாங்க, குற்றம் காணி சுற்றம் இல்லை அப்படிவாங்க. அதோட அர்த்தம் என்ன? நீ குற்றம் பிடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னா உன் சுற்றம் இருக்க, என்னது உறவு முறை எதுவுமே இருக்க அப்படிங்கிறது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இந்த நோய், இது என்ன நோய் அப்படின்னு சொன்னா,
பிறரிடத்துல குற்றம் காணும் நோய் இது ஒரு காமால நோய், மஞ்சள் காமால நோய். பார்ப்பவங்களெல்லாம் எப்படி இருக்கும், பார்த்த பொருள் எல்லாம் மஞ்சளாக தெரியும். அது மாதிரி தன்னை மட்டும் மேம்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு வாழ். இப்படிப்பட்ட இந்த நோய், இந்த ஆவிக்குரிய நோய் வந்தவர்களுக்கு மற்ற எல்லா இடத்திலும் குற்றம் காண்பதையே ஒரு நோக்கமாக, ஒரு தொழிலாக மாறி, அதனால பிறரிடத்துல அடுத்தவர்களிடத்துல குற்றம் காண்பதும் வழி சுமந்ததும் மனிதர் உண்டான காலம் முதல் இன்று வரை இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆதாம் காலத்துல ஆண்டவர் ஆதாமிட கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயா அப்படின்னு ஆதாம் பார்த்து கேட்டாரு. யார பார்த்து கேட்கிறாரு? உனக்கு விலக்கின கனியை நீ புசித்தாயா? அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடனே இருக்கும்படி தேவரீர் எனக்கு தந்த ஸ்ரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்ததால் நான் புசித்தேன். எப்படி? ரெண்டு காரியம் நல்ல கவனமா கேளுங்க. என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்ரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். என்னுடைய அர்த்தம் என்ன? நீர் ஒரு தப்பு பண்ணிட்டு நான் பேசாம தனிமையா இருந்திருந்தா இந்த தப்ப பண்ணிருக்கவே மாட்டேன். எனக்குன்னு உன்னை கொடுத்திர அப்பா என்ன பண்ணா இந்த கனிய கொடுத்தா நான் புசித்தேன். இப்ப ரெண்டாவது, முதல்ல தேவனை குற்றம் சாட்டியாச்சு, இன்னொன்று வந்தது துணன்னு அந்த துணைக்கையும் குற்றம் சொல்லிட்டான், ஏவாளையும் குற்றம் சொல்லிட்டான். அவள் எனக்கு கொடுத்தபடியால் நான் சாப்பிட்டேன். அதாவது தவறு தேவன் மேலும் ஏவாள் மேலும் ஆதாம் கூறி முடிச்சான். அல்லேலூயா. ஆதாம் முதல் இந்த நாட்கள் வரை இது ஒரு ஜென்ம சுவாபமாக மனுஷருக்குள்ளே இருக்கு. ஜென்ம சுவாபமாக மனுஷருக்குள்ளே இருக்கு. குற்றம் பார்க்கிறது எல்லாருக்குள்ள எப்படி ஒரு கொஞ்சம் ஆவிக்குரிய ஒரு அறிவு நமக்குள்ள வந்துட்டு அப்படின்னா எப்போ வரும் தெரியுமா? நல்லா இருப்பாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அப்படி ரட்சிக்கப்பட்டு இந்த ஆவியில ஒரு வளர்ச்சி எப்போ அப்படின்னா லைட்டா ஒரு அபிஷேகம் வந்து அப்படி இறங்கும். இந்த அபிஷேகம் வந்த உடனே மற்றவங்களை பார்க்கிற பார்வை இருக்க, அவங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இவங்க மட்டும்தான் மேதாவி. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல பார்க்கும் பொழுது அதை சொல்றாரு, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அறிவு இருக்க இது இந்த அபிஷேகமாகிய அறிவு. நான் எப்போதுமே சொல்வேன், ஆட்டுடைய பிள்ளைகளுக்கு மற்றவங்களெல்லாம் மனுஷனுக்கு எத்தனை அறிவு சொல்லுங்களேன்? சந்தேகம். 6 அறிவு. 6 அறிவு படித்த மனிதர்களுக்கு அபிஷேகம் என்பது ஒரு 7ஆம் அறிவு. நான் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 7ஆம் அறிவு என்பது இந்த அபிஷேகம். அதுதான் தேற்றவாளாகிய கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய அபிஷேகம். நான் போய் உங்களுக்கு ஒருவரை அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்கிறதான அபிஷேகம். இந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்தா இது என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளை சோதித்து பார்க்கணும். அடுத்தவங்க ஹலோ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த அபிஷேகம் எப்போ உனக்குள்ள வருதோ நான் என்ன செய்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய போக்கு எப்படி இருக்கிறது, என்னுடைய வாய் எப்படி இருக்கிறது, என்னுடைய பேச்சு எப்படி இருக்கிறது, என்னுடைய நடத்தை எப்படி இருக்கிறது,
நான் எப்படியெல்லாம் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவியானவர் நம்ம குறிச்சு இதுதான் வழி என்று காட்டுகிற பாதையில நாம் நடக்கிறோமா, இல்லைன்னா நம்முடைய இஷ்டப்படி தாறுமாறாக நாம் நடந்து செல்கிறோமா? நம்முடைய ஜீவிதம் கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தப்படுகிறதா, விசுவாச வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா அப்படின்னு இந்த ஆவியானவர் என்ன சொல்வாரு, நமக்குள்ள இருந்து நம்மளை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், நம்முடைய நீதியை குறித்து சுட்டி காட்டுகிற ஆவியானவர். ஆனா இதெல்லாம் அப்படியே என்ன செய்யும், உள்டா மாறி எப்போ விஷயம் வந்த உடனே மற்றவங்களை அப்படியே மேல கீழே ஒரு பார்வை பார்க்க வேண்டியிருக்கு. நான் அபிஷேகம் பெற்றேன், நான் அபிஷேகம் பெற்றேன். அது ஒரு பெருமை, ஆவிக்குரிய பெருமை. இந்த பெருமை வந்த உடனே மற்றவங்களை குற்றம் பிடிக்கிறதானே ஒரு சுபாவம். இந்த சுபாவம் மனுஷக்குள்ள வந்ததுனாலதான் நாம என்ன செய்கிறோம், மற்றவங்களை குறித்து குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மளை அவர் உயர்த்தணும்னு பார்க்கிற, நம்மளை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், நாம் தவறு செய்யும் பொழுது சுட்டி காண்பிக்கிற ஆவியானவர். அந்த ஆவியானவரை நாம் உண்மையிலேயே நாம பெற்றிருந்தோம்னா அந்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். ஹலோ, புரியுதா? அதுக்குரிய தாழ்மை, தாழ்மைப்பட வேண்டும். நாம் அறிந்து கொண்ட காரியங்கள் நமது அனுபவமாக மாற வேண்டும். பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கை அனுபவமாக மாற வேண்டும். இப்படி நாம மாறலன்னா அது ஒரு தேரி மாறாது, ஏட்டு சுரக்காய் கருகி உதவாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த அபிஷேகத்தை நாம அபியாசப்படுத்திக் கொண்டே இருக்கணும். ஆண்டவர் நம்மளோட பேசுகிற வார்த்தைக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். சொல்லுவார் சில வேளைகளில், என் ஊழியக்காரன் நான் கூட கடந்த வாரத்துல ஒரு சம்பவம் நடந்தது. ஈவினிங் ஆச்சு, ஒரு குட்டி துக்கம் போட்டு படப்படன்னு எழுந்திரிச்சேன். ஒரு பக்கம் ஒரு மீட்டிங் ஒண்ணு இருந்து அப்படின்னு நான் போக ஆரம்பிச்சேன். ஆனா போறதுக்கு முன்னால ஆண்டவர் என்ன பல வழியில தடை பண்றாரு. ஒண்ணு, பெட்டை விட்டு எந்திரிக்கும் போதே விலகினோம். ரெண்டாவது, குளிர் ஜுரம் மாதிரி இருந்தது. மூணாவது, கொஞ்சம் சமத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. இது எல்லாம் ஒண்ணு வேற விதமா இருந்துகிட்டே இருந்தது. நான் என்ன பேசாம வீட்டுலதான் வந்தேன். நான் உட்கார்ந்தேன்னா இல்ல போயே ஆகும். அப்போ ஆண்டவர் நமக்குள்ள சில காரியங்களை செய்து நம்மளை தடுக்கிறாரு. அதுல ஒரு முக்கியமான காரியம் தெரியுமா, நாங்க போறப்பதான் தெரிஞ்சது அந்த மீட்டிங் எங்களுக்கு உள்ளது இல்லை, அந்த வாரமும் இல்லை. இத அட்லீஸ்ட் சோபியாவது சொல்லியிருக்கணும். அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தேன். நான் அவட சொன்னேன் இன்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ யாருமே மனுஷரூபமாவும் வரல, ஆனா ஆவியானவர் தடுத்து நிறுத்துகிறார். நல்ல கவனமா கேளுங்க. இதெல்லாம் மீறி நம்முடைய மாம்சம் இருக்க போய் அலக்கழிஞ்சிட்டு டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட் வந்தா அதுக்கு பிறகுதான் ஆரம்பிச்சது பயங்கரமான சரீரத்துல உபாதைகள். இதுக்கு காரணம் யாரு? நம்முடைய மாம்சம். ஆவியானவருடைய பேச்சு கேட்கல. எனக்குள்ள மீட்டிங் இன்னைக்கு தான் இருக்கு. என்னைக்கு இருக்கு? இன்னைக்கு மாலையில இருக்கு. நான் போற சண்டே மாலை நான் போனது தப்பா இல்லையா? அப்ப தடை செய்கிற ஆண்டவர் ஒருத்தர் தடை செய்கிறார், அவர் கண்டிக்கிறாரு. தெய்வம் மீறி மாம்சம். இதுதான் மனுஷன் செய்யக்கூடிய தவறுகள். நம்மை நாமே நிதானித்து அறியும்படியாக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அறிவு தான் அபிஷேகம். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், அது 7வது அறிவு.
7ஆம் வரி. வேற எந்த உயிர்களுக்கும் கிடைக்காத ஒரு அறிவை மனிதனுக்கு கொடுக்கிறார் என்றால் அந்த மனிதன் யாராக இருக்கணும்னா தேவனுடைய பிள்ளையார், ஆண்டவர் மேல் விசுவாசிக்கிற பிள்ளையார், ஆண்டுடைய விசுவாசத்தின் பிள்ளையாகி அவருடைய குமாரனாகி அவர் நமக்கு கொடுக்கும் ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவனால் பிறந்தவன் தேவ ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அந்த தேவ ஆவியை நாம் பெற்றுக்கொண்டால் அந்த ஆவி நமக்குள்ளே நம்மை வழிநடத்தும். மற்றவங்கள் அல்ல. நல்ல வழி. அடுத்தவங்களை கண்டித்து உணர்த்துவதற்காக உனக்குள்ள ஆவி வரல. அடுத்தவங்களை குற்றம் சொல்லி அவங்களை நியாயம் கேட்பதற்காக உனக்குள்ள அந்த ஆவி வரல. அந்த ஆவி யாருக்குள்ள வருது அப்படின்னு நமக்குள்ள எதுக்காக வருது அப்படின்னு சொன்னா, நீங்க 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது அங்க நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். பவுல் சொல்றாரு, என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன் அப்படின்னு சொன்னவரு அடுத்த சொன்னார், ஆகிலும் அதனால் நான் நீதிமான் ஆகிறதில்லை. அல்லேலூயா. அடிக்கிறாரா? சம்மட்டி வச்சு அடிக்கிறாரா? இதெல்லாம் நீங்களும் நான் கத்துக்கிட வேண்டிய காரியம், புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், என்னிடத்தில் யாதொரு என்ன அப்படிதான் நம்மள அப்படி நினைச்சுக்கிடுவோம். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறது போல, ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. கரங்களை தட்டி அவர் சொல்ற, ஆனதால் கர்த்தர் வருமளவு நீங்கள் காலத்துக்கு முன்னே யாருடைய குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள் அப்படின்னு உங்களுக்கு பார்த்து சொல்றாரு. நம்ம அவங்கள குறை சொல்வது மட்டும் இல்லை, நம்மளே அவங்கள ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, என்னை சொல்றாரு, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. உன்னை நீ அப்படி நீ உன்னுடைய சிந்தனை, அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை எப்படி இருக்கணும்? என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் வரும் அளவும் யாருடைய பொறுப்பை என்ன செய்யக்கூடாது? தீர்ப்பு சொல்லவே கூடாது. அடுத்தவங்களை குறிச்சு தீர்ப்பு சொல்லவே கூடாது. இன்றைக்கு ஆவிக்குரிய நோய்கள்ல ஒரு மோசமான நோய். இயேசு என்ன சொல்றாரு பார்ப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதுல ஆண்டவர் சொல்றாரு, 7ஆம் அதிகாரத்துல 1-5, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஹலோ, இயேசு சொல்றாரு, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்களுக்கும் நீங்க எதில் அளப்பீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு அளந்து போடுவார். நீங்க உள்ள பூரா பஞ்சத்தையும் பொறாமையும் வைராக்கியத்தையும் நீங்க அளந்து போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவரும் அப்பதான் வைராக்கியம் உள்ளவராக இருப்பார். நம்முடைய ஆண்டவர் வைராக்கியத்துல நம்முடைய ஆண்டவர் மாதிரி வேற யாருமே கிடையாது. நாம சொல்லுவோம், ஆண்டவர் இறக்கம் உள்ளவர், இறங்குவா, ஒன்னும் இறங்க மாட்டாரு, அப்படியே நிற்பாரு. என்னது அப்படியே கிட உள்ள போறான், பஞ்சம் சூது வர்றாங்க, அடுத்தவங்களை குற்றம் சொல்றது, எல்லாத்தையும் குற்றம் சொல்றது. இரு ஒரு நாள் ஒரு வளர்ச்சியும் பார்க்க முடியாது. உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம் உனக்கு கிடையாது, பரலோக ஆசீர்வாதம் உனக்கு போச்சு. ஆண்டவர் சொல்றாரு,
அதனால ஆண்டவர் சொல்றாரு, அடுத்தது உன் கண்ணில் நீ உன் 3வது வசனம் சொல்லுது 7:3, மத்திய 7:3, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது. எப்ப நீ அடுத்தவங்களை நீ குற்றம் சாட்டுறியோ, ஆண்டவரோட பாக்குறாரு, நீ உன் கண்ணில் என்ன இருக்கு, அவருடைய பார்வையில நம்ம கண்ணில் உத்தரம் இருக்கலாம். உத்தரம்னா தெரியுதா? இதுதான் உத்தரம். பீம்னு சொல்றோம் இல்லையா, அந்த காலத்துல உத்தரம் மரக்கட்டையில் வரும். இப்போ நம்ம இதெல்லாம் தொண்டியமும் இன்ஜஸ்ட்ல போட்ட பீம். அப்போ இதற்கு நம்ம கண்ணை வச்சுட்டு அடுத்தவங்க குற்றம் சாட்டுகிறோம். இயேசு சொல்றாரு, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கே உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பார். உன்னை நீ அடுத்தவங்களை குற்றவாளின்னு சொல்றதுக்கு முன்னால உன்னை பா. அதுக்குதான் உனக்கு அபிஷேகம். உன்னை சரி செய்வோம், உன்னை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவருக்கு செல்வு, உன்னுடைய நீதியை உணர்த்துகிற நீதி என்ன நீதி? நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. அப்படிப்பட்ட நீதியை நாம் வச்சுக்கிறோம். அப்படினாலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த அபிஷேகம் நாம மற்றவங்கள் மேல என்ன செய்யக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. இயேசுவிடத்துல ஒரு ஸ்திரீயை கொண்டு வராங்க, கையின் களவுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, விபச்சாரத்திலே கையின் களவுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீ. ஆண்டவருக்கு முன்னால் எதுக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமா? அவளை கல்லெறிஞ்சு கொல்லணும், இயேசு கள்ளத்துக்கு போடணும் அப்படின்னு வந்தாங்க. நீங்க யோவான் 8ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, கொண்டு வந்து உடனே இயேசு சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவுள். அல்லேலூயா. ஆண்டவர் போடு முதல் கல்வி யார் மேல போட்டார்? வந்திருக்கிற பரிசேயர் மேல, சதுசேயர் மேல, வேதபாரகர், இந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் அடுத்தது மேல குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கும். இயேசு மேல குற்றம் சாட்டும். இப்ப இயேசு குற்றம் கண்டுபிடிக்கணும்னு தான் விபச்சார சிறையை கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவர் இவள் மேல் என்ன செய்யணும்? முதலாவது கல்லறிங்க கடவுள் என்று சொல்லி அவர் வாழ்க்கை புரிஞ்சுக்கிட்டு அவர் மட்டும் எழுத ஆரம்பிச்சார். இதனுடைய பொருள் என்ன? தான் பாவிதான் என்று எல்லாரும் உணர். அல்லேலூயா. நம்மளும் சில விதத்தில் பாவம் செய்திருக்கிறோம். அந்த பாவத்தை உணராம அடுத்தவங்களை குறிச்சு நம்ம பேசணும்னா அப்படியே வாய்ப்புல சில நேரத்துல இந்த கறியில சில நேரம் சப்பு இருக்கும். கறியில சப்பு இருக்கும். அந்த சப்போட கறி சேர்ந்து இருக்கும். அதனால கறின்னு எடுத்து வாயில போட்டு சமைச்சா உடல சவுக்குன்னு சமைச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. உள்ள விழுக்கவும் முடியாது, துப்பவும் முடியாது. எப்படியாவது சமைச்சு விழிக்கலாம். இப்படித்தான் போட்டு ஒவ்வொருத்தரும் வாயில போட்டு சவைச்சு மற்றவங்களை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த குற்றம் பிடிக்கும் நோய்களுக்கு விடுதலை பண்ணணும்னா முதலாவது என்ன செய்யணும்? நம்முடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்தி யார் யாரை பற்றிலாம் நம்ம குற்றம் சொன்னோமோ அவங்களை குறிச்சு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட முறையிடணும்ப்பா, நான் சொல்லிட்டேன். வாழ்க்கையில் அந்த நோய் போனோம்னா, இந்த மஞ்சக்காமல நோய் போனா என்ன செய்யணும்? நல்லா கவனமா கேளு. என்ன செய்யணும்? நீ யார் யார குற்றம் சொல்லியோ, அது சின்னவங்களோ பெரியவங்களோ முதியவங்களோ மாறி பிள்ளைகளோ, யாரை குறிச்சு நீ தப்பா பேசுறியோ குற்றம் சொன்னியோ அவங்களை குறிச்சு நீ ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? சொல்லி மன்னிக்கும்படி தேவனத்தில் நீ என்ன செய்யணும்?
வேண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தீமை பேசும் வாய் கரைப்பட்ட ஆத்மாவுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்படினால இந்த இந்த இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ? ஆண்டவர்கிட்ட அவங்கள சொல்லி மன்னிப்பு கேட்கறது பெரிய காரியம் கிடையாது. பெரிய ஆண்டவர் காத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன செய்யணும்? அடுத்தவங்களை மன்னிப்பதற்கு நீ ஆண்டவற்ற முதல்ல, ஆண்டவரே நான் அவங்களை பேசிட்டேன், மன்னியும் ஆண்டவரே நீ ஆண்டவர் சொன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆண்டவர் என்ன செய்வாரு? அந்த மன்னிப்பை உனக்கு தருவார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அந்த நோய் ஒன்று விட்டு இருக்கிறோம் போயிடும். பிரைஸ் காட். அல்லேலூயா. இந்த நோய் ஒன்றை விட்டு அகன்று போகும். ரெண்டாவது ஒரு நோய், அந்த ரெண்டாவது நோய், ரெண்டே நோயை குறிச்சு நம்ம பார்ப்போம். 2-3 சொல்லலாம்னு பார்த்தேன், டைம் போயிடும். இந்த ரெண்டாவது நோய் என்ன தெரியுமா? இந்த ரெண்டாவது நோய், அதாவது இந்த ஆண்டவர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய அளவுக்கு நமக்கு உதவி செய்வதில்லை அப்படின்னு நாம நினைக்கிறோம். சில நேரத்தில் நம்முடைய என்ன, நேற்று தான் வந்தாங்க, நேற்று தான் வந்து சபைக்கு வந்து இப்ப 2-3 மாசம் தான் ஆகுது, நான் இந்த சபையில இத்தனை வருஷம் இருக்கேன். ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறேன், ஆண்டவர் கொடுக்கிறேன். ஜபம் பண்ணும் போது ஆண்டவர் நம்ம என்ன கேட்கிறோம்? உலக பிரகாரம் எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். ஸ்தோத்திரம் பண்றது கிடையாது. என்ன பண்றது இல்லை? ஜபத்துக்கு முன்னால எவ்வளவு தூரம் ஸ்தோத்திரம் பண்றியோ அப்பதான் ஒரு மனது வரும். ஒரு மனது வரும்போது நீ வேண்டிக் கொள்வதை ஆண்டவர் என்று கேட்பார். நீ ஸ்தோத்திரமே உன் வாயிலிருந்து வராது, நன்றியே உன்கிட்ட இருந்து வராது. நம்முடைய சில நேரத்தில் நம்ம என்ன ஜெபிச்சு என்னதுக்கு சலிப்பு வருவோம், என்ன ஜெபிச்சு என்னதுக்கு அப்படின்னு இதுல சலிப்பு வேற. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தவங்கள்ட்ட இயேசு உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவார்னு நம்ம அவங்கள்ட்ட சொல்றதுக்கு கூட தயக்கம். காரணம் என்ன? நம்முடைய வாழ்விலே நாம நன்றிக்கேடு உள்ளவர்களாக இருக்கிறோம். நன்றி இல்லை, ஆண்டவருக்கு நன்றி இல்லை. எத்தனையோ நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார். நம்ம அந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நன்றி உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் எனக்கு செய்த இந்த நன்மை செய்தார். எத்தனை பேரை நீ சொல்லியிருக்க? சொல்லுவோம். எத்தனை பேரை நீ சொல்லியிருக்க? உனக்கு செய்த நன்மை, உனக்கு செய்த நன்மை. இந்த நோய்க்கு நன்றி கேடு அப்படின்னு சொல்றது, இது எந்த நோய்க்கு சமாதானம் தெரியுமா? காக்கா வலிப்பு. தொடர்ந்து வராது, விட்டு விட்டு வரும். காக்கா வலிப்பு நோய்க்கு சமாதானம். முதல் நோய் என்னது? மஞ்சக்காமல. இது காக்கா வலிப்பு. தெரியும் இல்லையா? காக்கா வலிப்பு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு அப்படித்தான் ஆண்டவருக்கு நன்றி இல்லாம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அது காக்கா வலிப்பு, முறுமுறுப்பு. ஆண்டவர் அற்புதம் செய்திருப்பாரு, அவ்வளவுதான், கொஞ்சம் அடுத்த நிமிஷம் வாயில வரும் முறுமுறுப்பு. அவர்களுக்கு செய்தார, இவங்களுக்கு செய்தார, எனக்கு ஏன் இதை செய்யல? முறுமுறுப்பியா? உனக்கு செய்வதற்கு நீ நன்றி உள்ளவர்களாக இருக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு செய்தார, உனக்கு செய்த அந்த நன்மையை அடுத்தவங்களுக்கு கூட ஆண்டவர் செய்யாம உனக்கு செய்திருக்கிறார். நல்ல கவனமாக சொல்றோம். பாவிகளாய் இருக்கையில் நம்மை தேடி வந்த இயேசு, பாவிகளாய் இருக்கையில் நம்மை நேசித்த இயேசு. நாம பரிசுத்தமான, நாங்க ரொம்ப யோக்கியமா இருக்கோங்கிற ஒரு நேரத்தில் ஆண்டவர் வரல. பாவிகளாய் இருந்த நம்மே அவர் வைத்த அன்பு மகா பெரிய அன்பு. பிரைஸ் காட். அல்லேலூயா. நம்முடைய தகுதியை நாம் புரிந்து கொள்ளணும். இந்த வலிப்பு நோய் இருக்க, இது நம்முடைய தகுதியை புரிந்து கொள்ளாம வரக்கூடிய,
நம்ம பாவ சேற்றிலிருந்து மீட்கப்பட்டு எடுத்ததற்காக நம்ம ஆயுள் முழுதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதாக இருக்கிறோம். அதெல்லாம் நான் அந்த டேட் கொண்டு நாளைக்கு சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவர் எவ்வளவா என்னை நேசித்தார் தெரியுமா? நான் செய்த பாவங்கள் அதெல்லாம் உங்களிடத்துல சிலவங்க என்ன பற்றி இன்னைக்கு பெருசா என்னமோ கண்டுபிடித்தது மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் 5% கூட கிடையாது. நான் உங்கள் மத்தியில் சொன்னது ஒரு 10% கூட கிடையாதுங்க. நான் என்ன ஆண்டவரிடத்துல 100க்கு 100 பாவ அறிக்கை செய்திருக்கிறேன். ஒரு அலைவரை சொல்லுவோமா? நான் செய்த பாவங்கள் எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய முதுகுக்கு பின்னாலே போட்டார். அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்தார். பாவ சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்து மார்போடு அணைத்து என்னையும் தம்முடைய குமாரனை ஏற்றுக்கொண்டு ஒரு ஊழியக்காரனாக நியமித்திருக்கிறாரே, அவர் நல்லவர். அவர் கிருபை, என்னுள்ள கிருபை இன்னும் என்னோடு கூட இருப்பதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கு நான் அனுதினம் அதைத்தான் யோசிப்பாங்க. எந்த ஒரு தகுதியும் இல்லாத கிருபை என்பதே அதுதான். தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் ஈவுதான் கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபை ஆண்டவர் எனக்கு தந்தாருங்க. இன்னைக்கு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் குடும்பத்துல ஒரு ஆலோசனை நீ கேட்க வர அத்தனைக்கும் பதில் கொடுப்பதற்கு என்னை தேவன் அனுபவத்தோடு அழைத்து வந்த தேவன். ஹல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் உனக்கும் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடு சாமத்துல சண்டை வருதுன்னா அது என்னதுக்கு அப்படிங்கறது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. பகல்ல சண்டை போடுறீங்களா, இல்ல உனக்கு பிள்ளைகளுக்கு இடத்துல பிரச்சனையா, எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் என்னை அனுபவத்தில் வைத்திருக்கிறார். ஒரு நல்ல வச்சுக்கோமா. என்னுடைய பிள்ளைகளை என்னை அவர் அப்படிப்பட்ட பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து என்னை அவருடைய ரத்தத்தாலே கழுவி மீட்டாரே, ஆயுள் முழுவதற்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. செலுத்திக் கொண்டிருக்கிறேன். நீங்க அதை செய்யுங்க. எப்படிப்பட்ட சேற்றிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம அதெல்லாம் நினைப்பது ஏதோ ஆண்டவர் நம்ம ரசித்ததுனால ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியம் ஏற்பட்டு. அவருக்கு என்ன காரியம் ஏற்பட்டு? உன்னை ரசித்ததுனால அவருக்கு என்ன கிடைக்குது? அவரெல்லாம் உனக்காக ரத்தம் சிந்தினாரு, அவரெல்லாம் ஜீவனை கொடுத்தாரு. நீ அவர் உயிரை வாங்கிட்டிய உன் பாவத்தினால. உன்னால அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. நாம நினைக்கிறோம் அவருக்கு ஏதோ ஒண்ணு நம்ம சர்ச்சைக்கும் தான். ஒண்ணுமே கிடையாது. நீ வந்தாலும் வராவிட்டாலும் தேவ பிரசனம் சொல்லுமா? உன்னை கொண்டல்ல, உன்னை விட கல்லுகளையும் அட சொல்லியிருக்கிற அந்த கல்லுகளும் என்ன செய்யும்? ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக மாற்ற ஆண்டவராலே முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் ஆண்டவருடைய கிருபை. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம்சோத்திரம் நன்றியில நமக்கு நன்றி இல்லாதவராக ஆம்சோத்திரம் நாம் மனமற்று இருக்கிற நம்முடைய வாழ்விலே நாம எப்படி இருக்கிறோங்கிறத நினைத்து கொள்ளணும். ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு அவனை நல்லா ஷேவ் பண்ணி புது ஆடை கொடுத்து அப்படியே உட்கார்ந்து நல்லா திருப்தியா சாப்பாடு போட்டு அப்படி சாப்பிட்டு முடிச்சோன்னு அப்படி ஒரு ஏப்பம் போட்டுட்டு அவன் என்ன கேட்டானா, உன் மகளை எனக்கு தாங்க கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டான். ஆண்டவர் நம்மை விளையாட சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து தன்னுடைய பிள்ளையாய் மாற்றினார். நம்முடைய தகுதியை மறந்து சில வேளைகளில் நாம் ஆண்டவரை கேட்கிறோம். நம்முடைய தகுதியை நாம் நினைப்பதே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் தகுதி உண்டு. நாம் யார் அப்படிங்கிறதானே ஒரு சரியான ஒரு அறிவு நமக்கு வேண்டும். நம்முடைய தகுதி என்ன அப்படிங்கிறது தெரியும். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை என்பது ஒவ்வொரு நொடியும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும்.
ஏசாயா 51:1 சொல்லுகிறது, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்களையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நினைத்து பாருங்கள், நோக்கி பாருங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்களையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். எந்த இடத்துல இருந்து உங்களை தூக்கி எடுத்தாரு? நினைக்கணும், நினைச்சு பார்க்கணும். இப்படி ஒரு அந்த தெய்வம் நமக்கு இருக்கிறாரு. நாம அவரையே குறை சொல்லிக்கிட்டு தெரிகிறோம். என்ன நாம கேட்கிறோம், எனக்கு இதை ஏன் தரல? யார்கிட்ட நம்முடைய உரிமை பாராட்டுவா எப்படி இருக்குது? ஆண்டவர்கிட்ட எனக்கு ஏன் இதை தரல? நான் செபித்த உடனே எனக்கு ஏன் பதில் வரல? எனக்கு ஏன் கார் தரல? எனக்கு ஏன் சொந்த வீடு தரல? எனக்கு ஏன் நான் கடன் வாங்கின கடனை எனக்கு ஏன் அடைக்கல? உன்னை ஆண்டவர் கடன் வாங்க சொன்னாரா? எனக்கு ஏன் என் கடனை ஏன் அடைக்கல? பிள்ளைகளே, நான் உங்க நம்பி வந்ததுல எனக்கு என்ன லாபம் இருக்கு? இப்படி கேட்டேன். நான் அப்ப இருந்தேனே, அதை விட இப்ப நான் இன்னும் அதிகமா வேலையே. எது நீ எப்போ எந்த சூழ்நிலையில ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்தார் என்பதை நினைவு. நீ எப்படிப்பட்ட நிலைமையில சாவதற்கு நீ இருக்கும்போது ஆண்டவர் சாவை தெரிந்து நிற்பார். எந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கினாரோ, நீ அதே பிரச்சனையை திருப்பி 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 இப்போ கடவுளே உன் இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துட்டு உன் கடனை ஒரு பொழுது ஆண்டவர் அடைக்க மாட்டார். நீ ஆண்டவரை கேட்டியா? இஷ்டப்படி வாழுது. ஆண்டவருடைய சித்தம் என்ன ஒரு பொழுதும் கேட்பதே கிடையாது. நம்ம ரட்சித்த ஆண்டவருடைய அந்த விலை என்ன யாருக்காவது தெரியுமா? விலையேறப்பட்டவருடைய ரத்தம். யாராலும் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. விலையேறப்பட்ட ரத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் தெரிந்த நாம வாயிலே ஆண்டவருக்கு மேல் திறக்கவே முடியாது. நாம வாயை திறந்தா என்னெல்லாமோ கேட்கிறோம், ஆண்டவரை தூஷிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:19 அந்த வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காகவும் இவ்வுலக இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த உலக வாழ்க்கைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் நம்மை போல பரிதபிக்கப்படக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் வேற யாராலும் இருக்கவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். என்கிட்ட அப்படிதான் ஒரு சகோதரி, அவங்களுக்கு தேடி தேடி வீட்டுக்கு போவேன், ஜோம் பண்ணுவேன், விசுவாசத்தில் வளருவாங்கன்னு பார்த்தா ஒரு நாள் லாட்ரி சீட்டை கொண்டாந்து என் கையில் கொடுத்துக்கிட்டு, ஐயா இதுக்கு ஜோம் பண்ணுங்க, இது இத்தனை கோடி எனக்கு விளட்டும், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, நீயும் இந்த லாட்ரி சீட்டு போல வாழ்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தவன் தான் இன்னைக்கு வரை அந்த வீட்டுக்குள்ளே போகல. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. இது எதுக்காக சொல்றேன்? இம்மைக்காக மாத்திரம்
இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார் எல்லா மனுஷரை பார்க்க பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 2:4 நாம் வாசிக்கும் பொழுது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து விடுவோம்? யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டேன், இதுவரை எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யல, உண்மை செய்யல, என்ன ஆண்டவர்? யாராவது சொல்ல முடியுமா? உங்களை தான் பார்த்துக்காரு. யாராவது சொன்னீங்கன்னா அந்த ஊழியத்தை விடுவேன். ஆண்டவருக்கு அந்த ஊழியத்தை நான் செய்து பேசணும்னு நினைச்சேன். உங்களால சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்னை கொண்டே உங்களிடத்துல பல அற்புத அதிசயங்களை செய்திருக்கிறார். அது இல்லாம உங்களிடத்துல டைரக்டா ஆண்டவர் எத்தனை அற்புத அதிசயங்களை செய்திருக்கிறார். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. யாராலும் ஆண்டவருக்கு விரோதமா ஒரு வார்த்தை சொல்லவே முடியாது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து எவ்வளவு பெரிதான, உன்னால அளவிட முடியுமா? ஆண்டவருடைய ரட்சிப்பை அளவிட முடியுமா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி வரும் காலம்? ஆண்டவர் நியாய தீர்ப்பை அளிக்கிற ஆண்டவராய் நீதிபதியாய் வருவார். இப்ப இறக்கம் உள்ளவராக கூட இருக்கிறார். இந்த இறக்கத்தின் காலத்துல நீ ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று அற்புதமாய் நீ வாழ வேண்டிய நீ அப்படி வாழாதபடி ஆண்டவரை குறித்து குறை சொல்லிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொன்னா நீ இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ என்ன செய்வ? ஆக்ஷோத்திரம் தண்டனைக்கு ஆளாவாய். தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளவே முடியாது. பிரைஸ் காட். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலை நீங்க நினைச்சு பாப்பீங்கன்னா அவருடைய தேவன் அடிமைத்தன வீடாகிய எகிப்தை விட்டு மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான்ல குடியிருக்க செய்வேன்னு வாக்கு பண்ணாரு. அதற்காக மோசேயும் ஆரோனும் அனுப்பப்பட்டு ரொம்ப போராட்டத்துக்கு இடையில இஸ்ரவேல் ஜனங்களை எரிச்சிட்டாங்க. பல அற்புத அடையாளங்களோட மீட்டு அப்படியே கூட்டு வராங்க. நல்லா கவனமா வச்சுக்கோ. ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு காரியம் என் மனதில் ஒரு வெளிப்பாடு. ஆண்டவர் கூட்டு வராரு. அங்க செங்கடல் இருக்கு. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இந்த வழியில போனா அங்க செங்கடல் இருக்கும். போய் கடலை கொண்டு ஜனங்களை கொண்டு போய் அப்படியே கொண்டு தள்ளிட்டு போயிடணும். நமக்கு இந்த ஜனங்களுக்கு உள்ள ஓத்திரம் இதோட முடிஞ்சு போச்சு. அங்க பார்வனுக்கும் அவங்க ஜனங்களால உள்ள ஓத்திரம் முடிஞ்சு போச்சு, நமக்கும் ஓத்திரம் முடிஞ்சு போச்சுன்னு அங்க கொண்டு போய் தள்ளுறதுக்கு ஆண்டவர் செங்கடலுக்கு நேர வழி நடத்தினாரு. ஆண்டவர் அங்க ஒரு பெரிய தடை வைத்திருக்கிறார். அதற்கு என்ன? வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை உன் கண்கள் காண தேவ கிருபை செய்ய போகிறார். இதற்கு தான் தடை. அல்லேலூயா. ஏன் தடைக்கு நேராக செங்கடலுக்கு நேராக ஆண்டவர் ஏன் வழி நடத்தணும்? வாழ்க்கையில சில நேரம் இப்படி போகும்போது தடை ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த செங்கடலை ரெண்டாக பிளந்தார். அல்லேலூயா. கண்கள் காண செங்கடல் ரெண்டாக பிளக்கப்பட்டு வெட்டாந்தரையில நடந்து போல நடந்து இவங்க அப்படி போனாங்க. அவங்களுக்கு பின்னால பார்வன் இருக்க நான் சேனை எல்லாம் செங்கடலே ஆண்டவர் கவிழ்ந்து போட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதம். அல்லேலூயா. ஒரு கல்ல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படிதான். ஒன்று இஸ்ரவேல் புத்திரருக்கு பல அற்புத அடையாளங்களை செய்து ஏற்றிலிருந்து வரவழைத்தார். தடையாக இருந்த செங்கடலை இரண்டாக பிளந்து மறுகரைக்கு கொண்டு போய் சென்றார். அவர்களை பின்தொடர்ந்த எதிரிகளை மூழ்கடித்து போட்டார்.
கர்த்தர் நல்லவர்னு இதையே பார்த்த அந்த ஜனங்களு வாழ்நாளெல்லாம் சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம் என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். நீங்க உங்க வாழ்க்கையில இப்படி சொல்றீங்களா? நன்றி சொல்றோம் அப்படின்னா நீ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், அது அல்ல. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கர்த்தர் உனக்கு செய்த நன்மை பக்கத்தில் போய் சொல்லணும், எதிர் வீட்டில் சொல்லணும். நான் இன்னைக்கு வாழ்வது, நான் நிர்மூலமாக இருக்கிற கர்த்தருடைய கிருபை சொல்லு. ஆயுதத்தை நீ சொல்ல 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 அதுதான் தேவனுக்கு நன்றி. நீ அப்படி சொல்றதே கிடையாது, அப்படி சொல்றதே கிடையாது. சாவப்பூர என் வாழ்க்கையில ஆண்டவர் என்னை கூட்டு வந்து என்னை ஆண்டுடைய சமூகத்திலே வச்சு இன்னைக்கு வரை எனக்கு சுத்தப்படுத்திட்டு இருக்காருன்னு சொன்னா அம்சத்திரம் அவர் நல்லவர். ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஆயுள் முழுவதும் நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு பதிலாக அடுத்த நிமிஷமே இருக்கிறாங்க. செங்கல்ல கடவுளை துதித்து பாடினாங்க, பெரிய பாட்டு பார்க்கிறோம் வேதத்துல. அந்த பாட்டு எல்லாம் வேற பாட்டமா எனது முறுமுறுப்பு. அல்லேலூயா. ஜனங்கள் முறுமுறுக்கான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, எங்களை வழி நடத்தி கொண்டு வந்தது இந்த கண்டுபிடிதான் விக்கிரக ஆராதனைக்கும் போயிட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்கள் எவ்வளவு மோசமான ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. உங்களுக்காக ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விடுதலை கொடுப்பாரு. நாங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு போறோம், அங்கதான் எங்களுக்கு சொல்லுது. ஆஸ்பத்திரியா? இன்னொரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போனா திரும்பி வர மாட்டேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன், எங்க சொல்றோம் நாங்க? அல்லேலூயா. ஆஸ்பத்திரியில் அறுத்துட்டாலும் ஊசி வேலை செய்யணும், மாத்திரை வேலை செய்யணும். ஆபரேஷன் செய்யற டாக்டர் கையோட ஆண்டவருடைய கையை நாங்க இழைச்சி ஜெபிக்கிறோம். இல்லைன்னா அவங்க வேற ஒன்று அறுத்து போட்டுருவான். லிவர் அவருக்கு பதிலா ஹார்ட் எடுத்து வெளியே போட்டு அவங்கள தச்சு போட்டுருவான். உனக்கு இருந்துக்கு ஹார்ட் சொல்லி நன்றி இல்லாத. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படி கிரியை செய்வாரு. அப்படி செய்யணுமா வேண்டாம் தானே? ஜாக்கிரதை. ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? இஸ்ரவேலுடைய ஓட்டம் ரொம்ப நல்லா இருந்தது. 6 லட்சம் பேர் ஓட்டினாங்க. கானானுக்குள்ள போனது எத்தனை பேர் தெரியும்? யாரா சொல்லுவீங்க? 6 லட்சம் பேர் ஓட்டினாங்க. எங்க இருந்து? ஆண்டவர் எகிப்து தேசத்துல இருந்து அப்படியே செங்கடலை பிளந்து 6 லட்சம் ஜனங்கள் அப்படியே ஆண்டவர் வழி நடத்தி வர்றாரு. கடையில கானானுக்குள்ள போனது எத்தனை பேர் இருக்கணும்? வெறும் 2 பேர். யோசுவாவும் காலேப் 2 பேர் தான் போய் சேர்ந்தாங்க. யோசிக்கீங்களா? நம்மளும் போய் சேருவோமா சேர மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறோம். ஹலோ, விசுவாச ஓட்டம், விசுவாச ஓட்டம். என் ஆண்டவர் என்னை கானானுக்குள் கொண்டு சேர்ப்பார் என்கிற விசுவாச ஓட்டம், ஸ்தோத்திர ஓட்டம், துதியின் ஓட்டம். நீ துதித்து 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 வாழ்நாளெல்லாம் நீ துதித்து கொண்டிருந்தால் உங்கள்கிட்ட காணப்படுற இந்த முறுமுறுப்பு, உங்கள்கிட்ட காணப்படுற இந்த நம்பிக்கைடு என்று சொல்லக்கூடிய நன்றி கெட்ட வாழ்க்கை எல்லாம் போயிடும். துதியாக வாழ்க்கையில துதிக்க ஆரம்பி. துதிக்க ஆரம்பிச்சாலே ஆண்டவர் உன்னை பருவத்துக்கு நேராக எழுதிச்சுவார், வழிநடத்தி செல்வார். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆசோதர் நன்றி கேட்டை அழிக்கும் ஒரே மருந்து துதிதான். பிரைஸ் காட், அல்லேலூயா. நீ எப்போ துதிக்க ஆரம்பிக்கிறாயோ, நீ எப்போ துதிக்க ஆரம்பிக்கிறாயோ, உன்னோட இந்த நோய் ஓடிடும். உனக்குள்ள என்ன செய்யும்? நன்றி எறிந்த உள்ளம் பொங்க ஆரம்பிச்சிடும். நீ அநேகருக்கு மத்தியில் நீ சாட்சி சொல்லுவார், கர்த்தர் என்னை நிர்மூலமாக்காதபடி காத்து கொண்டார் என்கிற வார்த்தை உனக்குள்ள வர ஆரம்பிக்கும்.
நீ அநேகருக்கு மத்தியிலே சாட்சியாக இருப்பாய். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக்சோத்திர ஏற்கை விட்டு வெளியே வந்தது ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்க அடுத்தடுத்து அப்ப வாய் கட்ட இச்சையுள்ள வாழ்க்கை. அவன் சொன்ன, நாங்க எய்த்துல இருந்தா எங்களுக்கு என்னது வெங்காயம், வெள்ளப்பூண்டு, வெள்ளப்பூண்டு ஆண்டவர் சொன்னாரு, இந்த காலையை தான் தின்னு இறைச்சியா தின்னுட்டு மூக்குடிய வந்து மூச்சு முட்டி சாவுன்னுட்டாரு. அன்னைக்கு செத்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? சாப்பிட வச்சே சாவிச்சாரு. காரணம் என்ன தெரியுமா? முறுமுறு இச்சை. அருமையான பிள்ளைகளே, அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் மூலமா ஒரு நாள் முறுமுறுக்காரு. அவர் என்னை கொன்று போட்டாலும் சொல்லுங்களேன், அவர் என்னை யோபு சொல்றாரியா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் என்னை கொடமிட்ட பின்பு என்னை பொன்னாக விளங்க செய்வார். கரங்களை தட்டி தேவனை கொண்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவரை துதித்து கொண்டே இருக்கும். கஷ்டங்கள் வந்தாலும் துதிக்க வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நல்லது நடந்தாலும் கெட்டது வந்தாலும் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் உனக்குள்ளே வந்து வாசம் செய்து அத்தனை தடைகளை உடைத்து விடுவார். வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார். சோத்திரம், எந்த காத்து கொண்டும் நன்றி இல்லாத வாழ்க்கை உனக்கு இருக்கக்கூடாது. நன்றி கேடு, நன்றென்று நல்லது செய், நன்மை செய், ஆண்டவருக்கு நன்றி என்ற உள்ளத்தோடு நீ வாழு. சோத்திரம், வேதம் சொல்கிற ஒரு வசனம் சொல்கிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள், நாமோ இது முதல் என்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் என்று வேத வசனம் சொல்கிறதை போல, சங்கீதக்காரன் சொல்வதை போல, சங்கீதம் 115, 17, 18 வசனங்களிலே சொல்வதை போல துதித்து கொண்டே இருப்போம். துதிக்க 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 தடைகள் எல்லாம் விலகும். துதிக்க 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 நன்றி உன்னுடைய உள்ளத்திலே பெருகும். காக்காவரிப்பு நோய் வேறும். ஒரு அலையில் வச்சுருவோமா? மஞ்சக்காமரி உனக்கு வராது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அடுத்தவங்களை குறித்து குற்றம் சொல்கிற உணர்வும் பெறும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. துதியினால் ஆசீர்வாதம் பெறும். அவருக்கே மகிமை.